விஜய் நடிப்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கும் கோட் படத்தின் படப்பிடிப்புகள் நடந்து முடிந்த நிலையில் படத்தின் ப்ரீ பிசினஸ் மற்றும் இழுபறியாக இருக்கிறதாம். இவர் நடிப்பில் சென்ற ஆண்டு வெளியான லியோ படம் பூஜை போடும்போதே கோடியை அள்ளியது. ஆனால் லியோ படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் லோகி கோட்டை விட்டதால் கோட் படத்தினை வாங்க விநியோகஸ்தர்கள் தயங்குகிறார்களாம். எப்போதுமே விஜயின் எல்லா படங்களும் ப்ரீ பிசினஸில் கோடிகளை அள்ளிவிடும். ஆனால் கோட் படத்தை மட்டும் யாரும் வாங்க மாட்டாங்களாம். அதற்கு ஸ்ட்ராங்கான இன்னொரு காரணமும் இருக்கிறதாம். இந்த படத்தில் ஏராளமான திரைப்பட நட்சத்திரங்கள் குவிந்திருக்கும் நிலையில் விஜயின் ஸ்கோப் கம்மியாக இருந்ததால் ரசிகர்கள் நிச்சயமாக தியேட்டருக்கு வருவது டவுட். மேலும் மாநாடு படத்தை தவிர வெங்கட் பிரபு இதுவரை இயக்கிய எந்த படங்களும் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. அதனால் புது ரூட் ஒன்றை போடுகிறாராம் வெங்கட் பிரபு. அதாவது விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலமாக இப்படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார். போதா குறைக்கு சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரிஷாவும் கெஸ்ட் ரோலில் வருகிறார்களாம். அப்படியாவது கல்லா கட்டுமா என்று எதிர்பார்த்துத்தான் நட்சத்திர பட்டாளத்தை இறக்கியிருக்கிறாராம். இவ்வளவு பிரச்சனை இருக்க விஜய் ஏன் இந்த படத்தில் நடித்தார் என்ற கேள்வியும் எல்லோர் மனதிலும் எழுகிறது.